இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சூரி என்ன கைதுட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பார்த்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்னவொடனே ஏன் கைதட்டில் விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்கள் பேசுகிறப்போ குறுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க? எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்தில் நடித்து முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதை நாயகனா அடுத்த 2 படத்தில் நடிக்க போகிறீங்க சார். 2 படத்தில் நடிக்க போகிறீங்க. கதாநாயகனை உன்னை ஆக்குனது வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சு. இப்போ நீ கதாநாயகனை நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாளில் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போது எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கலை. சும்மா உனக்கு பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னில். சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால் கை தட்டுவாங்களான்னு நினச்சி சொன்னேன். கை தட்டலை, அதனால தான் ஒன்று கூப்பிட்டு. அது நீங்கள் இருக்கேன்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சி இவ்வளோ பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும். இப்போ என் இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல. ரொம்ப நன்றி சார். நன்றி தேங்க்யூ சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடக்கலை. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. இப்போ ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா? எப்படி வந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாகிறதும். வரேன் இங்கே வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்கள் ஆள் கூட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாலில் தொந்தரவுக்கு மன்னிக்கும் சார். என் மேலே கோவப்படாதீங்க சார். இல்லை நீங்கள் உங்கள் 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சுருக்கீங்களா இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு. ஆமாம் சார். நீங்கள் தான் சூரி ஆள் கூப்பிட்டு வந்துருக்காங்க சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னார். இங்கே இது விடுதலை ரொம்ப சந்தோஷம். தினந்தனமோ இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறதும் அதே போல். டியூன் எனக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே பிளாங்க் ஆகிடும், எம்டியாக இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு படம் நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு.
அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேறு, ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேறு. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருங்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி பிடிச்சி என்ன வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது அது ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ப்ரைஸ்னா ப்ரைஸு ப்ரைஸு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.